வா 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 வா. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரீன் ஹில்ஸ் ஹோட்டலோட நாங்கள் தங்கியிருக்கிற அந்த ஹோட்டலோட வெளி வியூ பார்த்தோம். இப்போ வந்து நம்ம தங்கியிருக்கிற ரூமுக்கு வரோம். ரூமோட காரிடார் இருக்குது, நிறைய ரூம் சைடுலாம் இருக்குது. இப்போ நாங்கள் தங்கியிருந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வெளியிலும் இந்த சைடில் வந்து கரெக்டாக முடிகிற இடத்துல ஒரு கிரில் கேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி நின்று வியூ பார்க்கலாம். வியூ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெளியில் பாருங்கள், அப்படியே அந்த ஹில்ஸோட வியூ, ஸ்லோப் பாயிண்ட்டு எல்லாமே நல்லா தெரியுது. அப்படி பார்க்குறதுக்கு ஒரு சைட் சீன் அடித்து ஜாலியாக பார்க்கலாம். நல்லா குளிர் காற்று வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே பார்த்தீங்கன்னா கீ வந்து இங்கே போட்டோம்னா லைட் எல்லாமே எரியுது. ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. பேண்ட்டு ஷர்ட் எல்லாமே இது பண்ணிக்கலாம். சார்ஜர் பாயிண்ட்டும் இருக்குது இங்கே. ஓகேங்களா, நல்லா தெரியுதா கரெக்டாக? சார்ஜர் பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு இன்டர்காம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உள்ளே நுழைஞ்ச உடனே 2 டபுள் சைஸ் பெட்டு, 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்டு 2மே நல்லா அகலமாக இருக்குது. 2 பேர் தாராளமாக படுத்து இது பண்ணிக்கலாம். அதே போல் 2 பில்லோ கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளாங்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கம்பெனிக்கு நல்லா பொத்திக்கிறதுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ இருக்குது. விண்டோ வியூவும் நல்லா இதுவாக இருக்குது, வெளிச்சமாக இருக்குது. நல்லா தெரியுதாங்கண்ணா? விண்டோ வியூ கொடுத்துருக்காங்க. இப்படி சும்மா அப்படியே ஜாலியாக விண்டோ வியூ அப்படி ஓப்பன் பண்ணி அப்படி பார்த்தோம்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான். ஃபுல்லாக ஹில்ஸ் ஸ்லோப்பு, நல்லா அந்த மலைத்தொடர்கள், பக்கத்தில் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ரம்மியமான காட்சி. நாங்கள் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலோட பேர் வந்து கிரீன் ஹில்ஸ் ஹோட்டல். கிரீன் ஹில்ஸ் ஹோட்டலோட ரூம்ஸ் தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவங்ககிட்ட இருந்து ஒரு கேட்லாக் மாதிரி வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக. அந்த கேட்லாக் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் இருக்குது. அந்த கேட்லாக் பார்த்தீங்கன்னா கிரீன் ஹில் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட், ரெஸ்டாரண்ட் இருக்குது, பார் இருக்குது, லாட்ஜிங் இருக்குது. இந்த ஹோட்டலோட ரூம் டாரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூம் இருக்குது, 2225 ப்ளஸ் 267 2492 வருது. டபுள் டீலக்ஸ் இருக்குது. டீலக்ஸ் டபுள் தான் நம்ம தங்கியிருக்கிற ரூமோட ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் டபுள் 1250 ப்ளஸ் 150 14 வருது. டோட்டலாக 140 வருது. 1400 ருபீஸ் வருது. இந்த ரூமுக்கு ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு ஃபேமிலியாக வந்தாங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை தாராளமாக தங்கிக்கிறது. நல்லா ஸ்பேசியஸாக இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல பெட்டு, நல்லா பில்லோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. 2 டவல் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரூமுக்கு 2 டவல் கொடுக்குறாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அப்புறம் நல்லா வியூ பாயிண்ட் இருக்குது. ஒரு நல்ல டிவி கொடுத்துருக்காங்க. ஒரு 32 இன்ச்சஸ் டிவி இப்படி வந்துருக்கேன். இப்படி வந்துருக்கு. நான் பேசுறதெல்லாம் க்ளீனாக தெரியுதா? 32 இன்ச்சஸ் டிவி கொடுத்துருக்காங்க. டிவியில் தமிழ் சேனல்ஸ் எல்லாமே வருது. டிவிக்கான ரிமோட்டு, செட்டாப் பாக்ஸுக்கான ரிமோட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ டிவி நல்லா பார்க்கலாம். நல்லா 32 இன்ச்சஸ் டிவி நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ரூமுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீலக்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரூம் டாரிஃபு, கிரீன் ஹில்ஸ் ஹோட்டல், இதுதான் இந்த ரூமோடது. ரூம் டாரிஃப் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. நான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன். தேவைப்பட்டால் நீங்கள் ஃபோன் பண்ணி ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி டிவி இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி வந்தீங்கன்னா 2 சேர் கொடுத்துருக்காங்க. சேர் ஃபெசிலிட்டிஸ் 2 சேர் கொடுத்துருக்காங்க. உட்காந்துக்கலாம், தாராளமாக அப்படி உட்காந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அங்கே இருக்குது. அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே போட்டுட்டோம்னா இங்கே வந்து ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறதுக்கு, தலைவாரிக்கிறதுக்கு எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருக்குது. 2 சேர் இருக்குது. எல்லா இடத்துலையுமே வந்து அந்த ஓப்பன் வியூ கொடுத்துருக்காங்க. கட்டன் வியூ கொடுத்துட்டு இந்த மாதிரி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் நல்லா வெயில் வரும், நல்லா ஜாலியாக இருக்கும். அந்த குளிருக்கு வந்து இதமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்பாறை வந்து ஒரு மாடரேட் கிளைமேட் தாங்க. ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல குளிர் இருக்கும். மழை சீசன் அந்த டைமில், ரைனி சீசனில் நல்ல குளிர் இருக்கும். இப்போ இந்த ஏப்ரல் பிப்ரவரிலாம் வந்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். பகலில் வந்து வெயில் அடித்தாலும் அந்த வெயில் வந்து நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அதனால் மாடரேட்டாக இருக்கும் கிளைமேட்டு. நிறைய இடங்கள் பார்க்கலாம். இங்கே பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக நேற்று நம்ம அந்த கூழாங்கல் ரிவர் போயிருந்தோம். தண்ணி ஒன்றும் பெருசாக இல்லை, எல்லாமே வறண்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் நீரார் டேம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன கல்லார் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று போக முடியல, அந்த ரோடு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததுனால போக முடியல. அதுக்கப்புறம் பாலாஜி டெம்பிள் சொல்லி ஒரு ப்ரைவேட் டெம்பிள் இருக்குது. கருமலை மாதா சர்ச் இருக்குது. வெள்ளமலை டனல்னு சொல்லியிருக்கு. அங்கே தான் நேற்று நல்லா போய் குளிச்சுட்டு வந்தோம். அப்புறம் சித்தி விநாயகர் டெம்பிள், நல்லமுடி பூஞ்சோலை வியூ பாயிண்ட்டுன்னு இருக்குது. அதுக்கப்புறம் சோலையார் டேம் இருக்குது. அதிரம்பள்ளி ஃபால்ஸு, இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 78-80 கிலோமீட்டர் அதிரம்பள்ளி ஃபால்ஸு. ஆக்சுவலாக அந்த ட்ரிப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம்.
அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 இடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ரூம் யாருக்காவது தேவைன்னா தாராளமாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது வந்து கிரீன் ஹில்ஸ் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெட் ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். நல்ல ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குது ரூம்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? நல்லா ஒரு ஃபேமிலியாக வந்தோம்னா சேஃப்டியாக தங்குறதுக்கும் சேஃப்டியாக இருக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ் இது. அது மட்டும் இல்லாமல் இது மெயினில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் இருக்குது. அந்த பேங்க் பக்கத்துலேயே இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ வால்பாறை மெயின் டவுன்லேயே இந்த ஹோட்டல் இருக்குது. அதனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், லொக்கேட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஹோட்டல்ஸு, டீ ஷாப்பு, பேக்கரி, அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்குது. இங்கேயும் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ரூமில் இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கபோர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங்கர்லாம் கொடுத்துருக்காங்க. துணியெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் பேக்ஸ் வச்சுக்கலாம். 2 ரேக் இருக்குது, பேக்ஸ் வச்சுக்கலாம். நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயினாக எந்த ஒரு ரூமுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் பார்ப்போம். ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ரூமை வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இங்கே ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அது எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம் உள்ளே நுழைஞ்ச உடனே கண்ணாடி இருக்குது, ஷேவிங் பண்ணிக்கலாம். டேப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஹேங்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு துணியெல்லாம் இது பண்ணிக்கலாம். லெட்டின் பாத்ரூம்ஸ் இருக்குது. ஹாட் வாட்டர் வரும். இதுக்கு கோல்டு வாட்டர் வரும். டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எந்த விதமான ஒரு பேட் ஸ்மெல்லோ எதுவும் இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. நல்லா லைட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் ரூம் நல்லா இருக்குது. இந்த ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்குது. ரூம் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கேயும் பக்கத்தில் ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிள் பக்கத்தில் ஃபேன் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, லைட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ரூம்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக பிரைட்டாகவும் இருக்குது ரூம். ஸோ இந்த ரூம் யாருக்காவது தேவைன்னா தாராளமாக நீங்கள் வால்பாறை ட்ரிப் ஃபேமிலியோட வரும்போது இந்த ரூமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோட யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நம்ம ட்ராவல் லாக் மூலமாக நிறைய ட்ராவல்ஸ் போகும்போது போட்டுருக்கோம். இது வந்து நம்ம ஃபேமிலி ட்ரிப்பாக வால்பாறைக்காக வந்தப்போ அப்போ இந்த ரூமை ரிவ்யூ எடுத்திருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.